இன்னும் அதிமுகவின் சட்டப்பேரவை கட்சி தலைவரும் அறிவிக்கப்படவில்லை, கொறடாவும் அறிவிக்கப்படவில்லை. யார் அந்த கொறடா, யார் அந்த சட்டப்பேரவை கட்சி தலைவர் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. எந்த தரப்புக்கு இந்த சட்ட பதவிக்காக அதெல்லாம் அன்னைக்கே அன்னைக்கு ஆளுந்தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அவங்க எங்கிட்ட பதவி கேட்டு வரல, நாங்களும் சொல்லிட்டோம். அது இல்லை, எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம், அதை அதெல்லாம் ஆராய்ந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒற்றுமையா இருந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிருது. அந்த அடிப்படையில் நாங்கள் 2 பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டோம். இனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா என்ன நினைச்சாங்களோ அந்த அடிப்படையிலே அதிமுக சிறப்பான முறையிலே வெற்றி நடை போகணும். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பொதுச்செயலாளர் சந்திச்சோம். இன்னைக்கு அவர் அதான் சொன்னாரு, நாங்களாம் சந்திச்சு இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாபஸ் பெற்றுட்டோம். ஆகவே இனி பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்கும் இன்னைக்கு மக்களுக்கான இயக்கம் அது ஒற்றுமையாக செயல்படும். நன்றி. எல்லாம் எல்லாம் இன்னைக்கு இல்ல அவங்க நான் இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம். எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சிவி சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நல்லா வழி நடத்தணும். அதே போல நீங்க அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்ல போனா கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். சிவி சண்முகம் எங்களோட இருக்காரு. அதிமுகவுக்குள் பிளவு இல்லை, எங்களுக்குள் இதுவரை கருத்து வேறுபாடு மட்டுமே இருந்தது என எஸ்பி வேலுமணி செய்தியாளரிடம் தெரிவித்தார். சட்டப்பேரவை சபாநாயகரிடம் தங்களது மனுக்களை வாபஸ் பெற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இது வெறும் கருத்து வேறுபாடு மட்டுமே, அது சரி செய்யப்பட்டது, அதிமுகவுக்குள் எந்த பிளவும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் சிவி சண்முகமும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார் என்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு கோரிக்கையாக மட்டுமே அவர்கள் வைத்து இரு பிரிவாக புரிந்தார்களா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் சபாநாயகருடன் அதிமுகவின் இருதரப்பும் ஒன்றாக சந்திப்பு நடத்திய பிறகு எஸ்பி வேலுமணி தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து இது வெறும் கருத்து வேறுபாடு மட்டுமே, அதிமுகவுக்குள் எந்த பிளவும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். சிவி சண்முகமும் எங்கள் தரப்பில்தான் இருக்கிறார் என்ற சொன்ன போதிலும் ஆனால் எந்த ஒரு நிகழ்விலும் சிவி சண்முகம் இடம்பெறவில்லை. இது அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவை நியமிக்க கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றிருக்கிறது எஸ்பி வேலுமணி தரப்பு. செய்தியாளர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் ஒரு கோரிக்கையாக மட்டுமே பல்வேறு விஷயங்களை முன்வைத்தும் கருத்து வேறுபாடு மட்டுமே தவிர கட்சிக்குள் எந்த பிளவும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் வட்டாரத்தில் இதுவும் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. சிவி சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் என்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்தார். இருந்த போதிலும் ஆனால் அவர் எந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்கவில்லை. இதற்கு முன்பு எஸ்பி வேலுமணி தரப்பினர் தனியாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது சிவி சண்முகம் தான் பேட்டி அளித்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது எந்த நிகழ்விலும் இடம்பெறவில்லை. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தான அந்த கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார், சிவி சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவும் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. என்ன நடக்கிறது அதிமுகவுக்குள் என்ற ஒரு சலசலப்பு எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது இரு பிரிவாக பிரிந்திருந்த அதிமுக ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறோம் என்ற விஷயத்தையும் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் உள்ளிட்டோர் இரு பிரிவாக பிரிந்த நிலையில் தற்பொழுது ஒன்றாக சேர்ந்து செயல்பட விரும்புகிறோம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பும் எஸ்பி வேலுமணி தரப்பும் சேர்ந்து தங்களது மனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள்.